يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூடினானோ அதே போல மறுமையில் ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த ஸ்வர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஸ்வர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் துல்ஹஜ் மாதத்துடைய 6வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் இந்த நாட்களில் நாம் நிறைவேற்ற வேண்டிய அமல்கள் என ஆரம்பமாக முதலாவதாக அதற்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சக்தி பெற்றிருப்பவர்கள் அந்த நாட்களில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜை பற்றி கூறும்போது அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஐயுல் அமலி அஃதலு, எந்த அமல் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய கேட்கும்போது ஃபகால ஈமானு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் ஈமான் கொள்வதுதான் சிறந்த அமல் என்று முதலாவதாக சொல்றாங்க. கீழே சும்மமாதா, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்கும்போது கால அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து உயிர் நீப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினாங்க. மூணாவது கீழே சும்மமாதா, மூணாவது என்னன்னு கேட்கும்போது கால அல் ஹஜ்ஜு மப்ரூர், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள். அப்ப அமல்களில் சிறந்த அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை கூறுகின்றார்கள். அதே மாதிரி ஒல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்பது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்றால் பிழைகள் எதுவும் இல்லாமல் சரியான முறையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் நாம் முழுமையாக செய்து முடித்த ஒரு ஹஜ்ஜு. அதனுடைய லைசலஹு ஜிசாவுன், அப்படி செய்து முடிக்கப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு கூலி என்பது இல்லை, இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலி கிடையாது அப்படின்னு. அப்போ சரியான முறையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வழிமுறையின்படி சரியாக ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அதே போல் இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்க